என்னையா அது எங்கேயாவது கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். லேப்டாப் இருக்குது, கண்ணாடி இருக்குது, இவன் எங்கே போனான்னு தெரியலையே. கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்றான்யா. பாஸ். டேய் என்னடா எகாத்தாளமாக பண்ணுற? இல்லை பாஸ், கண்ணாடி இருக்குது. கண்ணாடி இருந்தால் எடுத்து போடுவியா? தொடச்சி வைக்கலான்னு எடுக்க போனேன் பாஸ். அது ஐயா என்ன ஐயா திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்ன விஷயம்? வேற என்ன வேலையாக தான். என்ன வேலைங்க ஐயா? வேற என்ன செய்ய போகிறோம்? கஷ்டப்படுறவங்கள இன்னும் கஷ்டப்படுத்த போகிறோம். தப்பு பண்ணுறவங்கள நல்லா வச்சுக்க போகிறோம். கடவுள்னா அதானே செய்யணும். கண்டிப்பாக பாஸ். ஆரம்பிப்போமா? ஐயா. சொல்லு பாஸ். சொல்கிறா? இல்லை பாஸ், நின்றுட்டே இருக்க ரொம்ப நேரமா. நில்றா. கால் வலிக்குது, கொஞ்சம் உக்காஞ்சிக்கிட்டுமா பாஸ்? கொஞ்சம் சேர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கால் வலிக்குது பாஸ். உட்காந்து தொலை. பாஸ் உங்கள் கருணையே கருணா பாஸ். தேங்க்யூ பாஸ். மூட்டை உட்கார். பாஸ் வந்துட்டான் பாஸ். அதான்டா கடவுள். கரெக்டு தான் பாஸ். என்ன இடம் அது? இதுதான் மாயலோகம். மாயலோகம்? நீங்கள் யார்? ஐ எம் காட். இது டேய் கடவுள்ரா. ஓ கடவுளா? நம்புற மாதிரி இல்லையே. ஓ மேஜிக் பண்ணாதான் நான் கடவுள் நம்புவார் போல். ஆமாம் பாஸ். ஆமாம். ஆடி ஆட ஒன்றும் வரலையே. என்ன சிஜி பண்ண காசு இல்லை பாஸ். இப்போ எப்படி நான் கடவுள் ப்ரூவ் பண்ணுறது? இங்கே வாங்க. என்ன மிதி சார? இப்போ சொல்லு, கடவுளை நம்புறியா? நம்புறேன் ஜாமி, இப்போ நம்புறேன். சொல்லு, நீ என்ன வேலை பார்க்குற? நான் ஐடியில் வேலை பார்க்குறேன். நீ என்கிட்ட என்னென்ன வரேன் கேட்டிருக்க தெரியுமா உனக்கு? வரம்மா? நான் எதுவும் கேட்கலையே, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நல்லா இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்டிருக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். என்ன கேட்டேன்? கேட்டுக்கிறியா? நீ 10வது படிக்கும்போது எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கப்ப நல்லா படிச்சுட்டு கடவுளே, அப்போ தான் நான் பாஸ் ஆக முடியும். ஊர் திருவிழாவில் லங்கார்கட்டையில் நான் மட்டும் நான் ஜெயிச்சிட்டே இருக்கணும் கடவுளே. இது பத்தாம காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை செட் பண்ணி கொடுன்னு வேற கேட்டிருக்கேன். ஐயோ, இப்படிலாம் கேட்டுட்டு கடைசியாக ஒன்று கேட்டேன். என்ன தெரியுமா? என்னது? காலேஜில் தான் ஒரு பொண்ணை செட் பண்ணி தரல, கடைசியாக ஒரு ஆன்ட்டியாக செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன். என்னை பார்த்தா புரோக்கர் மாதிரி தெரியுதா? சொல்கிறேன், என்னை பார்த்தா புரோக்கர் மாதிரி தெரியுதா? இது மட்டும் இல்லாமல் நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறியா? என்ன பண்ணியிருக்கேன்? என்ன ஒன்றுமே வரல. இருடா, உனக்கு மட்டும் காட்டினா போதுமா? ஆடியன்ஸ் பார்க்க வேண்டாம், மேலே பார். 2006 ஃப்ரைடே ஈவினிங் என்னை பார்த்ததும் முட்டி காலம் மறைச்சா. ஒரு உருட்டு இன்று முடியலாம், பல உருட்டு நாளை தொடரலாம். கோல குயிலிசையே உனது குரலோ இனிமயடி என்னோடு. என்ன தரையில பேசுனதெல்லாம் திரையில வருது? ஐயோ, ஹாய் பேபி. ஹாய் பேபி. நான் இவரை தான் லவ் பண்ணுறேன்.
கர்மாந்திரமே சமாளிப்போம். இந்த என்ன நீ தானே கஞ்சா கர்மாந்திரம் தான்டா நீ. ஐயா இதெல்லாம் மல்டிவேஸுங்க ஐயா, நான் இல்லை. ஏன்டா உன் ஃப்ளாஷ்பேக் உனக்கு போட்டு காமிச்சான், அதை நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறேன்னு ஃப்ளாஷ்பேக்கே நீ ஃபேக்குன்னு சொல்லுவல. ஐயா இப்போ அதான் என் ட்ரெண்டு. உன்னையெல்லாம் இப்படியே விடக்கூடாது. ஐயோ வரவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. பாஸ் இவனுக்கு கொடுக்கலாம் பாஸ். அப்படிங்கிற? ஆமாம் பாஸ். சரி. அம்மா இது எந்த இடம்? டேய் சொல்கிற. இது மாயலோகம். நான் இவர் அசிஸ்டண்ட். அம்மா இவர் யார்? இவர் நீங்கள் டெய்லி ப்ரே பண்ணுற கடவுள். கடவுளா? நான் எப்படி நம்புறது? கர்த்தரே, கடவுள் சொன்னீங்க, அடிக்கிறாரு. சரி என்ன வேலை பார்க்குற? கடவுளின் தூதகன். என்னையா சொல்கிறான்? மக்களின் குறைகளை கடவுளிடம் கொண்டு செல்பவன். காட் இஸ் டாக்கிங் அபவுட் மை ஜாப். ஓ எஸ். பட் how is it possible? அதுக்கு ஒழுங்காக நீ வேலையை பார்த்துருக்கணும். இப்படி தான் வருவானுங்க. சொல்லு, உனக்கு என்ன வர வேணும்? அப்போ நிஜமாவே நீங்கள் கடவுளா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. ஐயோ கர்த்தரே 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 கர்த்தரே. யோ இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதியா? ஏன் வீணா அடி வாங்கி சாவுற? ஏன் இவர் வேற மத கடவுளா? நான் எப்படா இந்த மதம்னு சொன்னேன்? ஒருத்தனா கிறிஸ்டின்றான், ஒருத்தனா இந்துன்றான், ஒருத்தனா அல்லான்றான். இது இல்லாமல் சீக்கியம் புத்தம் பௌத்தம் எத்தனைடா சபா முடியலடா என்னால். என்னடா இவன்? எனக்கும் தெரியலையே. சரி சொல்லு, உனக்கு என்ன வர வேணும் இப்போ? கடவுளே, நான் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குற எல்லாரும் மதம் மாறினு காட்டினவரே, அதுக்கு நீங்கள் கிருபை பண்ணணும் ஆண்டவரே. சத்தண்டா சேகர். மாற்றிடுவோமா? அதுக்கு தானே வெயிட்டிங். பண்ணிடலாம் பாஸ். கொஞ்சம் கிட்ட வாங்க. போங்க. ரெடி? ரெடி பாஸ். என்ன இது? வரேன் கடவுளே, உங்க அருமை மிஸ்ஸை பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு. பூலோகம் வந்தா வீட்டு பக்கம் வாங்க. உட்கார் உட்கார். என்ன பாயிர? யாரா அவன்? ஒரு மார்க்கமா இருக்கான் பாஸ். நம்ம இவனை கூப்பிடவே இல்லை பாஸ். ஒரு மார்க்கமா பார்க்குறான்டா. இப்பயே சொடக்கு போட்டு முடிச்சு விட்ருவா. இல்லை பாஸ், ஒரு வாட்டி என்னன்னு கேட்போம். கேட்கலான்ற? தம்பி யாருப்பா? எதுக்கு இங்கே வந்திருக்க? யோ நீங்களா மனுஷங்களாயா? இல்லை கடவுள். ஓகே நீ கடவுளாயா? ஒரு மனுஷன் சாவு எப்படி இருக்கணும்? வீரமா இருக்க வேண்டாம், மாடு குத்தி சாவணும், லாரி ஈரல் விட்டு மூளைகளை தெரிச்சு சாவணும், ஒரு பொண்டாடிகளே அடி வாங்கி சாவணுமையா? ஏன் தம்பி நீங்கள் எப்படி செத்தீங்க? அதான் கொன்னுட்டீங்களேயா, கொன்னுட்டீங்களே. எப்படி கொன்னோம்? அதான் கக்காம போது கொண்டுட்டீங்களாடா. கொல்ற ரைட்ஸ் எங்ககிட்ட இல்லைப்பா. ரைட்ஸ் உங்கள்கிட்ட இல்லையா? சரி ஓகே நோ ப்ராப்ளம். சரி கர்மத்தை எங்கடா கழுவுறது? ஜலை தம்பி கீழே பூலோகத்தில் தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மழை பெஞ்சு எல்லாம் வெள்ளத்தில் போயிட்டு இருக்காங்க. அங்கே தண்ணி இருக்கும். நீங்கள் ஒன்று அங்கே போகிறீங்களா? கடவுளாடா நீங்களாம். ஒரு பாத்ரூம் கட்டுங்கடா முதல்ல. தேவையா உனக்கு? டேய் ஐயா எப்பரா நடந்திருக்கோம்? எப்பரா அவனை கொண்டானுங்க? ஒருவேளை அவராக இருக்குமோ? இருக்கும்டா. இருக்கும். ஃபோனை போட்டு கேளுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. டேய் ஏமா சொல்லுங்க கடவுளே. எனக்கு தெரியாம எப்பரா அவனை கொன்னேன்? யார் கடவுளே? உனக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பாரு, அவன் தான். ஆமாம், இவனை போன வாரம் தான் தூக்கணும். அட என்னடா ஏமா? அதான் கடவுளே, டார்கெட் அச்சீவ் பண்ணல, வேறு வழி தெரியல. அது லிமிட்டை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அதான் அதுக்கு தான் அப்பப்போ புயல் அது அமுச்சு விட்றான்ல, அப்போ தூக்க வேண்டியதானே? அது பத்தலன்னு தான் இவனை சேர்த்து தூக்குனது. நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவன் 90s கிட்ஸ் தான். சரி 90s கிட் தானே, போய் தொலைறான். இருந்து என்ன பண்ண போகிறான்? சாவட்டும். அதான் அதான் கடவுளே. சரி அம்மா வைக்கிறேன். அடுத்த வாட்டி சொல்லாமல் தூக்காத, சொல்லிட்டு தூக்கு. ஓகே வைக்கிறேன். நன்றி. டேய் பாஸ் அவன் 90s கிட்டாண்டா. அப்படியா? அதான் தூக்கிட்டாங்க. அது சரி. என்ன அங்கே பாருங்க ஐயா.
இருக்கு தம்பி. இருக்கட்டும். பாஸ் கேட்கல பாஸ், சொடக்கு போட்டுருங்க பாஸ். முட்டில முட்டு. எம்ம பண்ண வேலைக்கு என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்குது பார்த்தியா? இருக்கட்டும், போர்ட் மீட்டிங் வருதுல, அப்போ இருக்கு அவனுக்கு. என்னடா சிரிக்கிற? இல்லை பாஸ், உங்கள் நிலைமையை நினச்சேன் சிரிச்சேன். சிரிப்பேன். எவனா ஒருத்தன் ஒழுங்கா வரானா? வரவெல்லாம் 7:30 குட்டி தான் வரானுங்க. பாஸ் இந்த வாட்டி நான் அமுக்கிறேனே ப்ளீஸ் பாஸ். அமைக்கி தொலை. பாஸ் ஒன்று பாஸ். நான் மட்டும் என்ன பொறி உருண்டையா சொன்னேன்? நான் எங்க இருக்கேன்? எனக்கு பக்கத்தில். டேய் சாரி பாஸ். யார் நீங்க கூட்டு வந்தது? நீதாம்மா வந்த. எப்படி வந்த? வரம் கேட்டியம்மா? நானா? நீதான். என்ன வரும் கேட்டேன்? நீதானம்மா 30 செகண்ட் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகணும், 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு கேட்டியம்மா? ஆமா கேட்டேன். அதை செஞ்சு கொடுக்க நீங்க என்ன கடவுளா? ஆமாம். அப்ப என் போஸ்ட்டுக்கு லைக் போட்டு காட்டுங்க, நான் நம்புறேன். Oh my God. ஐயோ. எதுக்காக லைக்ஸ்லாம் குறைச்சிங்க? ஏன்னா உனக்கு வரம் தர முடியாது. இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் ஃபாலோஸ் வரணுன்னு நீ ரேண்டமாக யாருக்கோ ஃபாலோ கொடுப்ப. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீ அவங்கள அன்ஃபாலோ பண்ணிடுவேன். மாட்டிக்கிட்டுமோ? யாராவது உனக்கு ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்தா அதையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனால் உனக்கு லைக்ஸ் வேணும், ஃபாலோஸ் இன்க்ரீஸ் ஆகணும்ல, உனக்கு வரம் தர முடியாது. டாட். ப்ளீஸ் காட் ப்ளீஸ், நான் பண்ண தப்பு தான். ப்ளீஸ் கொஞ்சம் அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஃபாலோ. இந்த ஃபோன் இருக்கிறதுனால தான் பாஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாயிண்ட். ஐயோ. ஃபோன் நம்பர் எடுத்துட வேண்டியதுதான். பாஸ் இங்கே பாருங்க பாஸ், இவ உங்கள் கூடயே சேர்ந்து ஃபோட்டோ. எனக்கு உன்னோட பாஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன். ஐ வாண்ட் பிரேக் யூர் பாஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ் மீ. நைஸ் காஃபி. இதுக்கு என்ன காரணம் பாஸ்? அது காரணம் அவர் தான். அது நான் இல்லை, வேறு ஏதோ யூனிவர்ஸில் யாரோ. ஆ அப்போ எந்த யூனிவர்ஸ்லையும் எந்த கடவுளும் ஒழுங்காக இல்லை. அது எனக்கு தேவையில்லை. ம் இந்தாம்மா ஃபோனை நீயே வச்சுக்கோ, உன் நம்பரே வேணாம். சுவாமி அந்த லைக்கை மட்டும் அப்படியே ஆகட்டும். பொண்ணுன்னா போதுமே, கண்ணை மூடிட்டு லைக்கை போட்டுருவீங்களே. அடுத்து யாரை கூப்பிடலாம்? டேய் கோச்சிக்காதடா. இங்கே பேர், அது வேற ஒரு யூனிவர்ஸில் அர்ஜுன் ஒரு பையன் அவன்டிக்கான ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். புரியுதா? இல்லை அவன்டிக்கு அர்ஜுனை உஷார் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேவா? உனக்கு வேணா வேற ஒரு பொண்ணு செட் பண்ணி தரேன். ஓகேவா? நிஜமாவா பாஸ்? வலி பாஸ் சொல்லு, அடுத்து யாரை சூஸ் பண்ணலாம்? பாஸ் ரொம்ப நல்லவனா இருப்பாங்களா பாஸ், அவங்களுக்கு கொடுக்கலாம் பாஸ். அப்படின்ற? ஆமாம் பாஸ். எனக்கு என்னமோ இவன் கரெக்டாக இருப்பான்னு தோணுது பாஸ். இவனா? ஆமாம் பாஸ். ஆள் பார்க்க கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஆத்த மாதிரி இருக்கான்டா. நல்லவனா இருப்பான்ல? பரவாயில்ல பாஸ், கொடுக்கலாம் பாஸ். சரி ஓகே, ஆசைப்படுற. வெல்கம். உன் பயோடேட்டா பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் உனக்கு நீ எதுவுமே கேட்டதில்லை, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை.
இவ்வளோ நல்லவனா இருக்கியேடா. அப்புறம் ஏன்டா நான் உனக்கு எந்த வரமும் தராமல் இருக்கேன்? எதுனாலும் தெரியலையே. அதைத்தான் கடவுளே நானும் கேட்குறேன். இது வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணதே இல்லை. நான் கேட்டது எதுவுமே நீங்கள் கொடுத்ததும் இல்லை. அதான்ப்பா எனக்கும் புரியல, என்னவா இருக்கும்? ம் ம். என்ன கடவுளை யோசிக்கிறீங்க? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவனை போய் நான் நல்லவன் நினச்சிட்டேனடா. எல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கும் மேலே நைட்டு 12 மணி அ, 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 போய் தொலை பீட. ஒரு வழியா வரம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆமாம் பாஸ். தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆமாம் பாஸ். பயோடாட்டா போட்டுக்கிறேன். சரிங்க. எப்படி போகிறேன்னு பார்த்துக்கோ, யூஸ் ஆகும். ம் ம் பாஸ், ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஆ, போகிற வழியில் கோட்டரம் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே ஒதுங்கிடுவேன். உனக்கு சொடக்கு போடவா? ஐயோ வேணாம் பாஸ். ஆ பாஸ், ஒரு ஃபோன் வருது, பேசுகிறேன். ம். ஹலோ, ஹலோ சொல்லுங்கள். கடவுளோட பிஏவா? ஆமாம், கடவுள் பியா தான் பேசுகிறேன். நான் பூலோகத்துலேருந்து பேசுகிறேன். ஒரு ரெக்வஸ்ட், நான் தான் அடுத்த சிஎம் ஆகணும். என் பேர், என்னோட டீட்டெயிலாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். சரிங்க, கேட்டு சொல்கிறேங்க. பாஸ், ம். கீழே பூலோகத்துலேருந்து ஒரு ரிக்வஸ்ட் பாஸ். என்ன ரிக்வஸ்ட்? இப்போ நடக்க போகிற தேர்தலில் அவர் தான் நெக்ஸ்ட்டு சிஎம் ஆகணும்னு கேட்குறாங்க பாஸ். தமிழ்நாட்டில்? ஆமாம் பாஸ். தமிழ்நாட்டில் நடக்க போகிற அடுத்த தேர்தலில் சிஎம் ஆகணுமா? ஆமாம் பாஸ். யார் அந்த வரம் கேட்டா?